உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்றக்கூடிய ஒரு செய்தி, புலம்பெயர் நாட்டிலே இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி கிடைத்திருக்கின்றது. என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற பார்த்தீங்கன்னா, பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர், பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக, கொழும்பில் இருக்கக்கூடிய கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக வருகை தந்திருக்கக்கூடிய நபர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தானியாவிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பணம் வசூலித்ததாக கூறப்படும் இலங்கை தமிழர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்வதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பிற்கு இவர் பணம் சேர்த்திருக்கிறார். பிரித்தானியாவிலே இவர் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு, இலங்கையில தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பார்த்தீங்கன்னா பணம் சேகரித்தவர் என்ற அந்த குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் பெறப்பட்ட பயண தடை உத்தரவின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று 30ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே விமான நிலைய போலீசாரால் பார்த்தீங்கன்னா குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 2009ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு சென்று பிரித்தானிய குடியுரிமை பெற்ற கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய 43 வயதுடையவர் என்று பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. குறித்த சந்தேக நபரால் சேகரிக்கப்பட்ட பணம் கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிற்காக அவரால் சேர்க்கப்பட்ட பணங்கள் வன்னி மற்றும் கொழும்பு பிரதேசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணங்கள் அவர் குறித்த நாட்டில் இருந்து, பிரித்தானிய நாட்டில் இருந்து அனுப்பியிருக்கிறார் என்ற மாதிரி போலீசார் தகவலை தெரிவிச்சிருக்கிறார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறித்த நபர் பார்த்தீங்கன்னா அவர் பிரித்தானிய நாட்டினுடைய குடியுரிமையை பெற்ற ஒரு நபராக பார்த்தீங்கன்னா அந்த நபர் இருக்கின்றார். இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி, நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புலம்பெயர் நாட்டிலே இருந்து இலங்கைக்கு திரும்பக்கூடிய தமிழர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. மீண்டும் கைது செய்யப்படுகிறார்களா என்ற அந்த கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை கொண்டு வந்திருக்குது. நேற்று முன்தினம் கூட யாழ்ப்பாணத்திலும் கூட கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் சம்பந்தமான பதிவுகள் சமூக வலைத்தளத்தில் இட்டமை மற்றும் மாவீர நினைவேந்துகள் தொடர்பாக பதிவுகள் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தமை தொடர்பாக, அது தொடர்பாக பிரச்சாரங்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில நேற்றைய தினம் விமான நிலையத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியில் ஒரு அச்சமான சூழ்நிலையும் ஒரு அச்சத்தை கொண்டு வருவதாக பார்த்தீங்கன்னா அண்மைய நாட்களில் இடம்பெற அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கின்றது.